ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த தான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஹேர் ஆயில் தான் நான் என்னோடய ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு வர்றேன். இதனால் எனக்கு முடி வந்துட்டு நீளமாகவும் நல்லா கருப்பாகவும் இருக்கும், சீக்கிரமாக க்ரோத் ஆயிரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் ஆயிலுக்கு மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி கீரை. இந்த கரிசலாங்கண்ணி கீரைனால நமக்கு ஹேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். சரிங்களா? நான் எடுத்துருக்கிற கீரை என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணிலேயே மஞ்சள் கலரில் பூ பூக்கிற கீரை எடுத்துருக்கிறேன். இதில் இன்னொரு கலர் இருக்குது, ஒயிட் கலர்லேயும் பூ பூக்கும். நீங்கள் அந்த கீரை கூட கிடச்சா எடுத்துக்கலாம். எனக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடச்சிருக்கு, ஸோ இது நான் எடுத்திருக்கேன். இதோட லீஃப் வந்து இந்த மாதிரி நீளமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுலேயும் நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். இதில் அதிக குவான்டிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி கீரை தான். கரிசலாங்கண்ணி கீரை வந்துட்டு ஒரு 3 இல்லைனா 4 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. மற்ற எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தால் போதும். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கரிசலாங்கண்ணி கீரை ஈஸியாகவே கிடைக்கிற ஒரு கீரை தான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கீரை உங்கள் வீட்டு தெருவிலலாம் கீரைலாம் விற்க வருவாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி வாங்கிக்கலாம். நான் எங்கள் தெருவில் கீரை விற்க வரவர்கிட்ட தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூவில் ஒரு 4லேருந்து ஒரு 5 பூ வரைக்கும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் மருதாணி இலை வந்துட்டு மோஸ்ட்லி ஈஸியாக கிடைக்கிறதா எல்லார் வீட்லேயுமே இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டில் மருதாணி இலை இருக்கும். ஸோ மருதாணி இலை வந்துட்டு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த செம்பருத்தி இலை வந்துட்டு ஒரு 4லேருந்து ஒரு 6 இலை வரைக்கும் எடுத்துக்கலாம். 4 to 6 இலை வரைக்குமே எடுத்துக்கலாம். நான் வந்து எத்தனை இலை எடுத்துருக்கேன்னா, ஒரு 5 இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எல்லாருமே சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சின்ன வெங்காயம் தான் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம்ல, அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். அப்புறம் பெரிய நெல்லிக்காய், அதை வந்துட்டு அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்துட்டு நான் அந்த யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ். சரிங்களா? வாங்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சு எப்படி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். எடுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அந்த அரைக்கிறப்போ வந்துட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்லாம் வேணாம். கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ஒரே டைமில் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நான் எடுத்து வச்சுருந்த எல்லா திங்ஸையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 டைம்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி மொத்தமாக போடாமல் ஒரு 2-3 டைமாக போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு இந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே அதிகமாக எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கம்மியாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சமாக இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல அடிகனமான பாத்திரம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிற கோகோனட் ஆயில் எல்லாத்தையுமே அந்த பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா சூடாகணும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச எல்லா திங்ஸையுமே இந்த ஆயிலில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இதில் ஆயிலில் வந்து ஆட் பண்ணுறதுனால என்ன பண்ணணும்னா, நீங்கள் மிக்சியில் அந்த திங்ஸ் எல்லாம் அரைக்கிறப்போ தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. தண்ணி எதுவும் சேர்க்காமலே இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது ஆயிலில் போடுறப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஆயிலும் சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ வந்துட்டு நல்ல எண்ணெய் வந்து கொதிச்சதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்ச எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் போட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் போட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் மேலே பபிள்ஸ் எல்லாம் வரும். ஸோ அது கொஞ்ச நேரத்தில் அது தானாகவே அந்த பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். கொஞ்சம் அதில் ஈரத்தன்மை இருக்கும்ல, ஸோ அதனால் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதை நல்லா நீங்கள் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு கரண்டியை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. சிம்மிலே வச்சுக்கோங்க அடுப்பை. நீங்கள் வந்துட்டு ஹை ஃப்ளேம்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, சிம்மிலே வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்த எல்லாத்தையுமே இந்த ஆயிலில் போட்டு அப்பப்போ நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டால் போதும். ரெகுலராக அதிலே நின்று அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்பப்போ வந்து கொஞ்சம் நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டால் போதும். எண்ணெய் வந்துட்டு ரெடி ஆயிடும். மேக்ஸிமம் இது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும்.
இது கூட கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டே கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்ல ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்குமே நீங்கள் அடுப்பில் சிம்மிலே வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்துட்டு ஆயில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா அந்த முறையெல்லாம் அடங்கி பபிள்ஸ் எல்லாமே குறைஞ்சி இந்த மாதிரி நல்லா வந்துடும். நீங்கள் கண்டினியூஸாக கலக்கிக்கிட்டே இருங்க. ஃபைனலாக எப்படி வரும்னா ஒரு ரெட் கலரில் வந்துடும். இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஆயில். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆயில் வந்துடும். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 2 டேஸ் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 2 டேஸ் வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 1 டேவாச்சும் அப்படியே ஊற வச்சுருங்க எல்லாத்தையுமே. அந்த மாதிரி 2 நாள் ஊற வச்சிங்க அப்படின்னா அந்த எல்லா சாறுமே நல்லா அந்த ஆயிலில் வந்துட்டு கலந்துரும். நான் வந்து 2 டேஸாக வந்துட்டு அப்படியே எடுக்காமலே ஒரு மூடி போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா ஒரு சல்லடை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சல்லடையில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிச்சம் அந்த சல்லடையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் வச்சு நல்லா அரிச்சு எடுத்துக்கிடலாம், வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எப்படி வடிகட்டி எடுக்கிறேன்னு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வடிகட்டுறேன். அதுக்கப்புறமா அதில் அந்த சல்லடையில் இருக்கிற மிச்சம் இதெல்லாம் ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆயில் எல்லாமே உங்களுக்கு கீழே வந்துடும். கிளாத்தில் இருந்து மேலே இருந்து கீழே ஃபுல்லாகவே வந்துடும். எதுவுமே ஆயிலாக இருக்காது. ஸோ வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் எடுப்பேன் எப்போதுமே. நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லா ஆயிலுமே எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு எல்லா ஆயிலுமே பாத்திரத்துக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாமே வேஸ்ட்டுன்னு நினச்சி தூர போட்டுறாதீங்க. அதை வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலான்னா நீங்கள் அது தலையில் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஷாம்போ ஷேக்காவோ போட்டு குளிச்சிங்க அப்படின்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எண்ணெய் வந்ததுக்கப்புறமா நீங்கள் மிச்சம் இருக்கிற இந்த திங்ஸை நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக நம்ம தேங்காய் எண்ணெய்லாம் தலைக்கு தேய்ப்போம்ல அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் தலைக்கு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த எண்ணெயை நீங்கள் வந்துட்டு தேய்ச்சிக்கோங்க. நல்ல முடி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு க்ரோத் ஆகும். நான் வந்துட்டு இப்போ எல்லா ஆயிலுமே எடுத்துட்டேன். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஆயில் எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். அதை ஒரு பாட்டிலில் நான் வந்துட்டு ஊற்றிக்கிறேன். நான் வாங்கின 1 லிட்டர் ஆயில் வாங்கின அதே பாட்டிலில் தான் மறுபடியும் ஊற்றுறேன். எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மட்டும் கம்மியாக வந்திருக்கும். 1 லிட்டர் ஆயில் வாங்கினேன். இதில் வந்துட்டு ஒரு 3/4 லிட்டர் ஆயில் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிங்க. கண்டிப்பாக முடி வந்துட்டு நல்லா கருப்பாக நீளமாக வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. எல்லாருக்கும் பாய்.